சுஜா சமையலோட வீட்டு முறை தயாரிப்புகள் முழு கருப்பு உளுந்தில் பண்ண கருப்பு உளுந்தங்களி மாவு, 40 வகையான பொருட்கள் சேர்த்து பண்ண சத்து மாவு, எல்லா வகையான குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், 60 வகையான மூலிகை சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கேரள ட்ரெடிஷ்னலான மன்சிஸ்த ஆயில், குங்குமாதி தைலம், மூலிகை குளியல் பொடி, மூலிகை சீயக்காய் தூள், குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணி குளிப்பாட்டுறதுக்காக கேரட் பீட்ரூட் ஆயில், மூட்டு வலி தைலம், இது போக இட்லி பொடி, பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை சூப் பவுடர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ராகி வெஜிடபிள் சூப் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த சூப் செய்கிறதுக்காக ஒரு கடாயில் வந்துட்டு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். பட்டர் இல்லைனா நெய் எது வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் டயட்டில் இருக்கும்போது நெய் சேர்த்துக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் நல்லா பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த சூப்புக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல இஞ்சியையும் பூண்டையும் போட்டுட்டு ஒரு 2-3 செகண்டுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது அடுத்ததான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணி ரெடியாக இருந்தால் போதும். இந்த சூப் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பச்சை பட்டாணி, முட்டைக்கோஸ் 3 வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த சூப்பை குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்குன்னு எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாங்க. ஸ்வீட் கார்ன், ப்ரக்கோலி, காலிஃப்ளவர், பீன்ஸு, மஷ்ரூம், இது மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டு செய்யலாம். வெஜிடபிள்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லைங்க. சும்மா ஒரு 2-3 செகண்ட் மட்டும் வதக்கி விடுங்க போதும். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இந்த சூப் வந்துட்டு 2 பேருக்கு தேவையான அளவு செஞ்சுருக்கேன். அதனால் ஒரு பெரிய டம்ளரில் வந்துட்டு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் டயட்டில் இருக்கும்போது இந்த ராகி சூப்பை காலையில் டைம்லேயோ இல்லை மத்தியானத்துலேயோ எடுத்துக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இதில் கொத்தமல்லி தலையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பொதுவாக சூப்புக்கு வந்துட்டு கொத்தமல்லியை வந்துட்டு கடைசியாக போடாமல் இந்த மாதிரி முதல்லையே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா கொத்தமல்லியோட அந்த ஃப்ளேவர்லாம் சூப்பில் இறங்கி சூப் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் வந்து போடுறேங்க. சீரக பவுடர் இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு நெய் போட்டிங்கல்ல அப்போவே நீங்கள் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூளும் உப்பும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ராகி சூப் மாதிரியே நம்மளுடைய சேனலில் பார்லி சூப் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு லிட் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சூப் அப்படியே மூடி வச்சுருங்க. சூப் ஒரு பக்கம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம இன்னொரு பவுலில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ராகி பவுடரை சேர்த்துக்கலாம். ராகி மாவு வந்துட்டு நீங்கள் வீட்டில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சூப் வந்துட்டு இதை விட நல்லா திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 ஸ்பூனுக்கு பதிலாக ஒரு 4 ஸ்பூனாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சூப்போடு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி நம்ம கரைச்சிக்காமல் அப்படியே சூப்பில் வந்து பவுடராக போட்டோன்னா அது கரையாமல் அப்படியே கட்டி கட்டியாக நின்று போயிடும். இப்போ சூப் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்குங்க. இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த ராகி மாவை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ராகியில் அதிகமான அளவு புரதச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம் இதெல்லாம் இருக்குது. இது நம்மளுடைய எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டயட்டில் இருக்கும்போது கொஞ்சமாக சாப்பிடும்போது நம்ம சீக்கிரமாக டயர்ட் ஆயிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக ராகி சூப்பு, பார்லி சூப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப நேரத்துக்கு நல்லா ஃபில்லிங்காக பசி எடுக்காமல் நல்லா உங்களை எனர்ஜியோடு வச்சுருக்கும். இந்த ராகி மாவு சூப்பில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா மூடி வச்சுருங்க. ராகி மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம், ராகி மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தாலே போதுங்க.
அவ்வளோதாங்க. இப்போ சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் வந்துட்டு 3 டீஸ்பூன் மாவு வந்து சேர்த்தேன். அதுக்கு இந்தளவு திக்னஸ் இருக்குது. உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட 1 டீஸ்பூன் வந்து ராகி மாவு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப ஈஸியான ராகி வெஜிடபிள் சூப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.